எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அண்டு எஸ்டிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணிங்க எல்லாத்துக்குமே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, டெட்டு பேப்பர் 2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் எஸ்டிடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்காக இங்கிலீஷ் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆல் பிஓக்யூ கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடுவோம். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டெட்டு பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா இதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது டெட்டு பேப்பர் 1 கொஸ்டின்னா இது ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2022 வச்ச டெட்டு கொஸ்டின் பேப்பர் 1 ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 12 செட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதுக்கடுத்து பேப்பர் 2 4 ஆஃப்டர்நூன் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 கொஸ்டின் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு சேர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 21/7/2021 நடந்த எஸ்டிடி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ அது என்ன பேஜில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து எல்லா கொஸ்டினும் கிட்டத்தட்ட ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் படி நாங்கள் எடுத்து உங்களுக்கு இது மாதிரி பைண்டிங் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பைண்டிங் பண்ணி எல்லாருக்கும் நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது தேவைப்படுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்லாட் வந்து போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேம் டீச் பண்ணும்போது எக்ஸஸாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை இங்கே நீங்கள் நோட் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மேலே வந்து என்ன பேப்பர் 1 பேப்பர் 2 எந்த டேட்டு 4 ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் மினிமம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் இருக்கும். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு 10க்கு ஆன்சரு, கீழே வந்து அடுத்த 10, கீழே வந்து அதுக்கு அடுத்த 10. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் கீழே வந்து பேஜ் நம்பர் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 2 இது மாதிரி வரிசையாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை தேவைப்படுறீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம், அந்த ஆஃபரில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆஃபர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்பர் 9952563892 அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன் வந்து நான் ரேட் சொல்லும் அப்படின்னா ஸோ இந்த இயர் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே 36 37 38 39 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரேட் சொல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதோட லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்ஸ்டியூட்டில் படித்த யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமில் லாஸ்ட் இயர் ஓகேங்களா 2024 கிளியர் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் செகண்ட் கிரேட் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஃபோட்டோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, நீங்களும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேங்க் கையில் இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு 30க்கு ஒரு 28 மார்க்குக்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி இந்த கொஸ்டின் பேங்கை ரிசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.